ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, புதிய குற்றவியல் சட்டங்கள், நியூ கிரிமினல் லாஸ் ரீசெண்டாக நடைமுறைக்கு வந்துச்சு. ஜூலை 1, 2024 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதை பற்றியான ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம். அதில் அந்த தலைப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, நிச்சயமின்மை உணர்வு அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, சந்தேகம் மற்றும் பயத்திற்கு மத்தியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தயாராக இல்லாத அமைப்பை எடுத்துக்கொள்கின்றன. என்னன்னா, நாட்டில் அண்மையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் இந்த மாற்றங்களுக்கு காவல்துறை, நீதித்துறை அமைப்புகளுடைய தயார் நிலை குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. ஏன்னா சட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஏன்னா பழைய சட்டத்திலிருந்து மாடிஃபை பண்ணி புது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு தயாராக இருக்கும் காவல்துறையும் சரி, நீதித்துறையும் தயாராக இருக்கும். ஆனால் அந்த தயாராகக்கூடிய அந்த காலம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் சொல்கிறேன், காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களுக்கு சில அடிப்படை பயிற்சிகள் வழங்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அப்போது பட்டறைகள் சம் ஒர்க் ஷாப்ஸ் அவங்களுக்கு வழங்கணும். அதுபோல் மின்னணு புகார்களை எளிதாக்க குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு இணையதளம், குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு இணையதளம் மற்றும் அதோட அமைப்புகளை மேம்படுத்தணும். காவல்துறையினுடைய மூத்த மற்றும் இளைய தரவரிசைகள் எவ்வளவு அங்கே தயாரிக்கப்பட்டுள்ளன அப்படின்றது தெளிவாக நம்மளுக்கு தெரியலை. அதுக்கடுத்து இந்த 3 சட்டம் குற்றவியல் சட்டம் என்னென்னு பார்க்கும்போது, இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பினல் கோட் ஐபிசிக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம், இதற்கு எதை கொண்டு வந்தாங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து இந்திய சாட்சி சட்டத்திற்கு பதிலாக பாரதிய சாட்சியா அதிநியம். இந்த 3மே ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டுச்சு. இதில் என்ன விஷயம்னா, காவல்துறை, நீதிமன்றங்கள், ஏன்னா இது 2 டீமுக்கும் நான் இல்லை. இப்போ காவல்துறை ஏன்னா ஒரு குற்றவியல் சட்டம் வரும்போது காவலுக்கும் நீதித்துறைக்கும் அதிக தொடர்பு உண்டு. அப்போ காவல்துறை மற்றும் நீதிமன்றங்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மாற்றத்துடன் போராடினாலும் அனைவரும் முழுமையாக தயாராகும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக சட்டங்களை இப்போ செயல்படுத்த தொடங்க அரசாங்கம் விரும்புவதாக தெரிகிறது. நான் கம்ப்ளீட்டாக சட்டங்களை உள்வாங்கி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சட்டத்தை செயல்படுத்த தொடங்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆரம்ப கட்டத்தினுடைய காலமும் நிச்சயமற்றது. ஏன்னா ஸ்டார்டிங் பீரியடில் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக தான் அதோடைய சட்டங்கள் முறையாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான காவல் நிலையங்களும் நீதிமன்றம் தயாரிப்புகள் இல்லாத சூழ்நிலை இருக்குது. நம்ம அதுக்கான போதுமான பயிற்சிகள் தேவைப்படும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறியீடுகளை அமல்படுத்துவதற்கு முன்பு காவல்துறை மற்றும் சட்ட வல்லுநர்கள் போதுமான அளவு தயார் செய்ய அதிக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பலர் நம்புகின்றார்கள். இந்த புதிய சட்டங்கள் பேர்கள் தெளிவற்றதாக தோன்றுகின்றன. ஏற்கனவே அந்த புதிய சட்டங்கள் மாற்றிருக்கிறாங்க. ஹிந்தியில் இருக்குது, சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி தான் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம், அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்குல்ல, அந்த 1973 1898 பிரிட்டிஷ்காரங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தவருடைய அசல் பதிப்பினுடைய புதிய பதிப்பை கொண்டு மாற்றப்பட்ட போதும் அப்படி இருந்தது. அப்போ பிரிட்டிஷ்காரங்க அந்த சட்டத்தை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லிட்டு அப்போ வச்ச சட்டம். இப்போ 1998 வச்ச சட்டம் 1973 அதோடைய அசலை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அதே பேர் தான் வைக்கிறாங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக வச்சக்கூடிய அந்த பேருக்கு சரியான ஒரு இங்கிலீஷ் நேம் இல்லை, நம்ம ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ நாடாளுமன்ற நிலைக்குழு கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட வரைவை பரிசீலித்து சில மாற்றங்களை பரிந்துரைத்தாலும் சட்டமன்றத்தில் சட்டங்கள் முழுமையாக விவாதிக்கப்படவில்லை என்று சிலர் நினைக்கிறாங்க. இந்த சட்டத்தில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் காவல்துறைகளுக்கும் அதிக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எப்படின்னா, குடிமை சமூகம் பரவலாக விவாதங்களில் ஈடுபடலை. ஆனால் பல கட்டங்களாக காவல் பாதுகாப்பு அனுமதிப்பது போன்ற விதிகள் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. அப்போ இந்த குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கும் என்று கருதப்படுகிறது. இப்போ இந்த சட்டத்தில் மெயினாக என்ன பார்க்குறாங்கன்னா, குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கும் என்று கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதுள்ள அந்த சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களுடன், இந்த ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் லா மற்றும் சாதாரண தண்டனை சட்டத்துடன் இந்த பயங்கரவாதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் உள்ளே சேர்க்குறாங்க. அப்போ இதனால் பெரிய குழப்பத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்கள் இப்போ அந்த குற்றவியல் சட்டங்களை திருத்தினாலும் சரி, அதான் சொல்கிறாங்க, மாநிலங்கள் சட்டங்களை திருத்த முடியும் என்றாலும் பிரசிடண்டுடைய ஒப்புதல் வேணும். ஆனால் பிரசிடண்டல் ஒப்புதல் நிச்சயமற்ற தன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் அதில் இப்போ 2-3 நல்ல விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும். அப்போ அதுக்கடுத்து தேடுதலுக்கான உங்களுக்கு ஒரு வீடியோகிராஃபி அறிமுகப்படுத்தும் போன்ற ஒரு நடைமுறை சீர்திருத்தங்கள் வரவேற்கப்படுகின்றன.
ஆனால் இந்த புதிய சட்டங்களின் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து சந்தேகங்கள் நீடிக்கு. ஏன்னா அதில் நிறையா என்ன சொல்ற, இன்னமும் அது காவல்துறை நீதிமன்றங்கள் இன்னும் அடாப்ட் ஆகுதுக்குன்னு டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிமக்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டங்களாகவும் இது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக எஃப்ஐஆர் விஷயத்தில் பூஜி எஃப்ஐஆர் கான்செப்ட் வந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேடலுக்கான ஒழிப்பு வீடியோகிராஃபி அறிமுகப்படுத்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல வீடியோகிராஃபி அறிமுகப்படுத்த பல நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தாக்கம் பார்க்கும்போது சந்தேகங்களை நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றியான ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம், புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம். இதுக்கு பதிலாக 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 1 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் பார்க்கணும் காவல்துறை சட்ட விதிமுறைகளுக்கு போதுமான அளவு தயார் செய்வதற்கான நேரம் ஒதுக்கப்படணும். ஏன்னா அது அடாப்ட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அதோடைய நேமே ஹிந்தியில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சில வாதிக்கிறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா